டேஸ்டா இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய போறோம். தேங்காய் பால் ஊற்றி செய்ய போறோம். நல்ல குழம்பு வந்து அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். வாங்க இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இதோட 10 பல் பூண்டு. இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிருச்சு. இதுல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும். இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 சின்ன தக்காளி